தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய நண்பன் பூர்த்திராஜ் பேசுகிறேன். நம்ம மார்க்கெட்டை பற்றி நம்மளுடைய சேனலில் நம்ம நிறைய விஷயங்களை படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம ஒரு இண்டிகேட்டரை பற்றி நம்ம படிக்க போகிறோம். பொதுவாக நம்ம மார்க்கெட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பை பண்ண போகிறோம், இல்லைன்னா செல் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஒரு பொருள், ஒரு பங்கு எந்த விலையில் நம்ம வாங்கணும் அப்படின்றது தான் நமக்கு முக்கியமானது. ஸோ ஒரு பொருளாக ஒரு பங்கை எந்த விலையில் வாங்கணும் அப்படி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மார்க்கெட்டில் நிறைய டூல்ஸ் இருக்குது, நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அந்த இண்டிகேட்டரில் ஒன்று தான் ஆர்எஸ்ஐ. அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை பற்றி நம்ம இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குறிப்பாக நம்ம ஒரு பொருளோட விலை எப்படி இருக்குது, ஒரு பங்கோட விலை எப்படி இருக்குது, அது இந்த பங்கோட விலை இப்போ அதிகமான விலையில இருக்கா இல்லை குறைவான விலையில இருக்கா. அதிகமான விலையில இருந்துச்சுன்னா நம்ம செல் பண்ணுவோம், கம்மியான விலையில இருந்துச்சுன்னா நம்ம பை பண்ணுவோம். ஸோ அந்த விலை ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா, ஸோ எந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகலாம் அப்படின்ற இந்த விஷயத்தை பற்றி நம்ம இந்த இண்டிகேட்டர் நமக்கு சொல்லுது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். மார்க்கெட்டில் அதிக நபர்கள் பயன்படுத்தக்கூடிய இண்டிகேட்டர். ஸோ இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டரை என்ன, இந்த இண்டிகேட்டருடைய விஷயத்தை நம்ம இப்போ அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம ஒவ்வொன்றே நம்ம திருப்தியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், இதோடைய பேர் ஆர்எஸ்ஐ. இந்த இண்டிகேட்டருடைய பேர் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இது ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர். மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு மொமெண்டம் இருக்குது அப்படின்ற விஷயத்த இது நமக்கு சொல்லும். இந்த மொமெண்ட் இண்டிகேட்டர் இந்த டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே 14 அப்படின்ற ஒரு 14 நாள் அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த இண்டிகேட்டர் நம்ம இந்த இண்டிகேட்டர் மூலமா நம்ம என்ன பண்றோம், இந்த இண்டிகேட்டர்ல என்ன இருக்கும், இந்த இண்டிகேட்டர் எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர்ல என்ன பார்த்தீங்கன்னா, மினிமம் பிரைஸ் வச்சிருப்பாங்க. அதாவது மினிமம் 0 to 100 வரைக்கும் இருக்குங்க. பிரைஸ் பார்த்தீங்கன்னா 0 to 100. ஸோ இந்த 100க்குள்ள இந்த நம்ம ஆர்எஸ்ஐன்னு சொல்லுவோம்ல, இது ஒரு இண்டிகேட்டர். இது 0 to 100 வரைக்கும் அப் டவுன், கீழே மேலே இந்த மாதிரி இது மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த இண்டிகேட்டர். இப்படி இந்த இண்டிகேட்டர் இப்போ கீழே மேலே போகும்போது இந்த இண்டிகேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இது ஒரு 70 அந்த பாயிண்ட், நம்ம 0 to நம்ம நீங்கள் பார்க்குறீங்க 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. இந்த இதுதான் நமக்கு அந்த 0 to 100க்குள்ள இந்த பாயிண்ட்ல இது 70 நம்பர் நம்ம 70 பாயிண்ட்டை இந்த ஆக்சிலேட்டர் இந்த இது இந்த இண்டிகேட்டர் 70 பாயிண்ட்டை கிராஸ் பண்ணும்போது மார்க்கெட்ல என்ன நடக்குது, 30ன்ற பாயிண்ட்டை கிராஸ் பண்ணும்போது மார்க்கெட்ல என்ன நடக்குது, அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்றதை பேஸ் பண்ணி நம்ம இதை மார்க்கெட்ல பயன்படுத்த போறோம். அப்போ இந்த மார்க்கெட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க பார்க்க போறீங்களா, இதுதான் இந்த இந்த நம்ம ஆர்எஸ்ஐன்ற இண்டிகேட்டர் தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. இதுதான் இந்த இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம ரைட் சைட்ல அந்த இந்த ஓரத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா, அந்த 0 to நம்ம பார்த்தோம்ல 0 to 100 வரைக்கும் உள்ள அந்த இது இருக்குது. ஸோ இப்போ இந்த 0 to 100க்குள்ள இந்த ஆசிலேட்டர் இந்த கீழையும் மேலேயும் போகுது பார்த்தீங்களா, கீழே 10க்கு வரும், 20 வரும், 30 வரும், 40, 50, 70, 80 போகும், திரும்ப பழையபடி இந்த மாதிரி இந்த ஆசிலேட்டர் இந்த இதுக்குள்ள 0 to 100க்குள்ளே இந்த மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மூவ்மெண்ட் ஆகும்போது இது இந்த ஒரு 10 பாயிண்ட கடக்கும்போது என்ன நடக்குது, 20 பாயிண்ட் நடக்கும்போது மார்க்கெட்ல என்ன நடக்குது, இதுதான் நம்முடைய மேட்ரு. ஸோ இதை நம்ம என்ன செய்யறோம், 30 பாயிண்ட்ல போகும்போது நம்ம என்ன பண்ணணும், இது 70 போகும்போது என்ன பண்ணணும், என்ன பண்றாங்க இந்த மார்க்கெட்ல அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம சார்ட்ல தான் நம்ம பயன்படுத்துறாங்க. சார்ட்ல இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, இது கேண்டில்ஸ்டிக் மேலே இருக்குது சார்ட்டு, கீழே இருக்கிறது நம்ம அந்த ஆக்சிலேட்டர். இந்த கீழே இருக்கிற அந்த ஆக்சிலேட்டர் என்ன 30 பாயிண்ட்ல இருந்துச்சா நம்ம என்ன பண்ணணும், 70 பாயிண்ட்ல இருந்துச்சா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மேலே இருக்கிற அந்த ப்ரைஸ், அந்த ப்ரைஸை பார்த்து நம்ம டிசைட் பண்ண போறோம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் இந்த ஆக்சிலேட்டர் இப்போ ஒரு 50ல இருக்குது, 40, 30, 20 இந்த மாதிரி இந்த இந்த இண்டிகேட்டர் இந்த மாதிரி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா, இது 30க்கு கீழே போயிட்டு 30க்கு கீழே போச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த பங்குனுடைய விலை ரொம்ப சீப்பாகுது, ரொம்ப விலை கம்மியாகுதுன்னு அர்த்தம். இது 30க்கு கீழே திரும்ப 20 30ல இருந்து 20க்கு திரும்ப
10 வந்து திரும்ப இது 30, அந்த 30 திரும்ப ரிட்டர்ன் வந்து 30 கிராஸ் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த பங்கை அந்த பொருளை வந்து அவங்க வாங்குவாங்க மார்க்கெட்டில் வந்து. ஏன்னா அப்போ வந்து சரியான அதுதான் ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஏற்ற இடம். அதுக்கு வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேருனா ஓவர் சோல்டு. ஒரு பொருளோட விலை வந்து ரொம்ப கீழே இறங்கிருச்சு. இப்போ தக்காளியோட விலை வந்து ரொம்ப சீப்பாக 1 கிலோ 10 ரூபா 20 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளோட விலை வந்து கூட ஆரம்பிக்கும். அதுதான் பேசிக்கு. ரொம்ப சீப்பாக எவ்வளோ சீப்பாக விலை இறங்குமோ அந்த அளவுக்கு இறங்கிருச்சுன்னு மீனிங் அர்த்தம். அதுக்கு பேர் ஓவர் சோல்டு. அந்த 30க்கு கீழே அந்த இண்டிகேட்டர் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் அதை மேலே கிராஸ் பண்ணுச்சுன்னா அப்போ அந்த பங்கை அந்த பொருளை நம்ம வந்து வாங்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஏறுது 30, 40, 50, 60, 70 அந்த மாதிரி கிராஸ் பண்ணி 70 கிராஸ் பண்ணி இது மேலே 80 போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி 80 போயிட்டு திரும்ப இது 70 பாயிண்டை கிராஸ் பண்ணி கீழே இறங்குச்சுன்னு வச்சோங்களேன். அப்போ என்னன்னா இந்த பொருள் வந்து அதிகமான விலைக்கு மேலே எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பொருளோட விலை குறைய ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த 70 தாண்டி மேலே 80 வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் திரும்ப இது 70 கிராஸ் பண்ணி கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ இந்த பொருளோட விலை கீழே இறங்க போகுதுன்னு நினைப்பாங்க. அவ்வளோதான் தக்காளியோட விலை வந்து இப்போ திடீர்னு 70 ரூபா 1 கிலோ 80 ரூபா 100 ரூபா வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்த 2 நாளில் ஆட்டோமேட்டிக்காக தக்காளியோட விலை வந்து குறைஞ்சிரும். ஸோ அதிகபட்ச விலை வந்து அது அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஒரு பங்கோட விலை வந்து இந்த இண்டிகேட்டரை பார்க்குறப்போ ஒரு 80 பாயிண்ட் தான் இந்த இண்டிகேட்டர் 80க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பொருளோட அதிகபட்ச விலைக்கு இது போயிடுச்சு. இனிமேல் அடுத்து என்ன ஆக போகுதுன்னா அந்த விலை குறைய போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு தான் இது வந்து ஓவர் பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஓவர் பாட்டு இந்த டெக்னிக்கல் டேர்ம்னு பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட் அது கடந்துருச்சுன்னா ஓவர் பாட்டுன்னு சொல்லுவாங்க. கீழே 30 பாயிண்ட்டுக்கு அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இந்த இண்டிகேட்டர் இருந்துச்சுன்னா அதை ஓவர் சோல்டுன்னு சொல்லுவாங்க. ஓவர் சோல்ட இந்த இண்டிகேட்டர் அடைஞ்சிருச்சுன்னா பங்கோட விலை ஏறப்போகுதுன்னு அர்த்தம். ஓவர் பாட்டு 70க்கு மேலே போயிட்டு திரும்ப கீழே இறங்க போகுதுன்னா இந்த பங்கோட விலை கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? பை பண்ண போகிறோம், செல் பண்ண போகிறோம், வாங்க போகிறோம், விற்க போகிறோம். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது? கீழே வந்து இந்த இதை கிராஸ் பண்ணும்போது நம்ம வாங்க நமக்கு இண்டிகேட் பண்ணுது, மேலே இருந்து கீழே இறங்கும்போது செல் பண்ண சொல்லி இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதை எப்படி நம்ம மார்க்கெட்ல பயன்படுத்துகிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதுவும் சார்ட் பார்த்துக்கோ. இதுதான் வந்து நம்ம ஒரு பார்க்கக்கூடிய ஒரு எந்த ஒரு கம்பெனியோட ஷேரோ இப்போ ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி வாட்டர் எதுனாலும் சரி ஒரு சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். மேலே இருக்குது சார்ட்டு, நம்ம வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு, அந்த பொருளோட விலை மேலே இருக்குது. கீழே நம்ம பார்க்குறது அந்த RSI இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து கீழே இருக்கிறது பாருங்கள் அந்த 30, அதுதான் ஓவர் சோல்டு. மேலே இருக்கிறது வந்து ஓவர் பாட்டு அந்த 70ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வாங்க போகிறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த கீழே இருக்குது பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கீழே இருக்கிற அந்த இது இந்த ஃபஸ்ட்டு அது முதல்ல இருக்குது அந்த ஓவர் சோல்டு. நம்ம இந்த இதில் வந்து ஓவர் சோல்டு நம்ம கீழே போட்டிருக்கோம் 2 இதில். இந்த இண்டிகேட்டர் வந்து 2 இடத்துல வந்து 30 பாயிண்ட்டுக்கு கீழே வந்திருக்கு. ஸோ கீழே பார்க்கக்கூடிய 2 இடத்துல ஓவர் சோல்டு ஆயிருக்கு. இந்த ஓவர் சோல்டு ஆன உடனே மார்க்கெட்டில் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட்டு அந்த பொருளோட விலை வந்து மேலே போயிருக்கு பாருங்க. இப்போ நீ 2ஐயும் வாட்ச் பண்ணும். அந்த கீழே இருக்கிற இண்டிகேட்டர் என்ன நமக்கு சொல்லுது, இதுக்கு தகுந்த மாதிரி மேலே அந்த ப்ரைஸ் வந்து என்ன மாதிரி நடக்குன்னு பார்க்கணும். ஸோ 2 சார்ட்டையும் நீங்கள் ஒரே டயத்தில் கீழே இருக்கிற இதோடைய மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மேலே என்ன நடக்குன்றத நம்ம 2ஐயும் ஒரே டயத்தில் நம்ம வாட்ச் பண்ணணும். கீழே வந்து நமக்கு வந்து RSI இண்டிகேட்டர் ஓவர் சோல்டு ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த பொருளோட விலை பாருங்க மேலே கூடி இருக்கு 2 இடத்துலையுமே. ஸோ அதனால தான் இந்த ஓவர் சோல்டு இந்த மாதிரி நடக்கப்போ இந்த 2ஐயும் நம்ம காம்பினேஷன் பண்ணி இந்த பொருளோட விலை வந்து ஓவர் சோல்டு ஆயிடுச்சு. அப்புறம் ஓவர் சோல்டு ஆனதுன்னா என்ன ஆகும்? அதுக்கடுத்து இந்த பொருளோட விலை வந்து கூடும். ஸோ அதை பயன்படுத்தி நம்ம வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து என்ன செய்யணுமோ நம்ம டிசிஷன் பண்ணி முடிவு பண்ணணும். இப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அந்த ஓவர் சோல்டுக்கு அந்த நம்பர் 1ன்னு போட்டிருக்கோம் பாருங்க. அது நம்பர் 1ன்னு போட்டிருக்கோம் கீழே. இதுதான் RSI இண்டிகேட்டர் கீழே இருக்கிறது. அதே மேலே பாருங்க, அது அந்த மேலே இருக்குது ப்ரைஸ். அப்போ நம்ம வாங்கக்கூடிய பங்கோட பொருளோட அந்த விலை மேலே இருக்குது. மேலே இருக்குது பாருங்க 1ன்னு போட்டிருப்போம். அந்த 1 கீழே இருக்கிற அந்த RSI இண்டிகேட்டர் அந்த 30 கீழே உடச்சிட்டு கீழே போயிட்டு பழையபடி 30 கிராஸ் பண்ணி மேலே போகுது. மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மேலே கூடுது. இப்போ 2ஆம் நம்பர் போட்டிருக்கோம். இந்த 2ஆம் நம்பர்லையும் பாருங்க அந்த RSI இண்டிகேட்டர் வந்து 30க்கு கீழே வந்துட்டு நல்லா கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுது? அந்த 30 கிராஸ் பண்ணி மேலே போகுது. அதே மாதிரி மேலே ப்ரைஸ்லையும் பாருங்க மார்க்கெட்டு வந்து மேலே போகுது.
ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த 30 கடந்து கீழே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் மார்க்கெட் 30 இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து 30 உடச்சிட்டு மார்க்கெட் மேலே இது மேலே போகும்போது மார்க்கெட்டும் வந்து மேலே போகும், அந்த ப்ரைஸ் வந்து பையாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் மீனிங் கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் நம்ம வந்து டிசிஷன் எடுக்கலாம். இப்போ அதுக்கடுத்து பாருங்க, இந்த இண்டிகேட்டர் வந்து 70, இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் 70 அந்த நம்ம பார்க்குறோம்ல அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இதை ரைட் சைடில் தான் நம்ம போட்டிருக்கோம். 10, 20, 30, 40 அந்த 0 to 100 வரைக்கும் அதனுடைய விலை வந்து இந்த சைடில் ரைட் சைடில் கார்னரில் இருக்கும். இதில் வந்து அந்த 30ல் கரெக்டாக ஒரு கோடும், அந்த 70ல் அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோடு இருக்குது, கீழே ஒரு கோடு இருக்குது. மேலே இருக்க கோடு வந்து 70 காமிக்கும், கீழே இருக்க கோடு வந்து நமக்கு 30 காமிக்குது. இந்த இதில் பாருங்க நம்ம ஆரோ போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து அந்த 70 கிராஸ் பண்ணி மேலே போயிட்டு திரும்ப வந்து அந்த 70 கிராஸ் பண்ணி கீழே இறங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து ஓவர் பாட் ஆயிருச்சு, அதிகபட்ச விலையை வந்து இந்த ப்ரைஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து அதிகபட்ச விலையை தொட்டுருச்சு, இனிமேல் கீழே இறங்கும் அப்படின்னு மீனிங். ஸோ அப்போ வந்து இதை இண்டிகேட் பண்ணி இதை பேஸ் பண்ணி நம்ம டிசிஷன் பண்ணி மார்க்கெட் அடுத்து வந்து கீழே இறங்க போதும் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்கெட்டில் அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய டிசிஷன் எடுக்க முடியும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இது பாருங்க, அது இப்போ நம்ம வந்து அந்த ரெண்டையும் நமக்கு இப்போ அந்த ஆரம்பம் போட்டிருக்கோம். நம்ம இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து மேலே 70க்கு போய் கீழே கிராஸ் பண்ணுது, அந்த பொருளோட விலையும் பாருங்க கரெக்டாக செல் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுது, ஓகே இந்த பொருளோட விலை வந்து குறைய போது நம்ம இண்டிகேட் பண்ணுது, இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி பொருளோட விலையும் பாருங்க கீழே இறங்கி இருக்கு. ஸோ நம்ம இந்த ரெண்டையுமே நம்ம காம்பினேஷன் பண்ணி கீழே இருக்கிற ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரையும் மேலே இருக்கிற அந்த ப்ரைஸோட இண்டிகேட்டரையும் நம்ம காம்பினேஷன் பண்ணி நம்ம வந்து டிசிஷன் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த இதில் இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் அடுத்த இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பயன்படுத்தி இன்னொரு டைப்பில் நம்ம வந்து ஆர்டர் நம்ம எடுக்கலாம், என்ட்ரி பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டைவர்சன். இப்போ இதில் பாருங்க, முதல்ல இந்த கீழே இருக்கிற பாருங்க, கீழே அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர், அந்த கீழே இருக்கிற அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பாருங்க 1, அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் 1 பாருங்க, மேலே ப்ரைஸ் இருக்கு பாருங்க, அந்த ப்ரைஸ்லையும் பாருங்க நம்பர் 1 போட்டுக்க போறங்க, நம்ம அந்த கோடு வேற லைன் வேற போட்டிருக்கோம். இப்போ மேலே பாருங்க ப்ரைஸ் வந்து அந்த 1, அந்த ப்ரைஸ் வந்து கீழே இறங்குது, நம்ம அந்த லைன் வரைஞ்சிருக்கோம், அந்த 1ன்னு போட்டிருக்கோம் பாருங்க, அதுல வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிட்டே வருது. அதுக்கு நேரம் அப்படியே கீழே பாருங்க ஆர்எஸ்ஐல நம்ம 1ன்னு போட்டிருப்போம், அதே மாதிரி இந்த ஆர்எஸ்ஐயோட லைனை வந்து கீழே இறங்கி வந்திருக்கோம், அந்த 1ன்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இது ரெண்டுமே சேமா கரெக்டா நமக்கு அக்யூரேட்டா நடந்திருக்கு. அது அப்படியே இந்த 1ஆம் நம்பர் கடந்து அப்படியே வாங்க. அதுக்கப்புறம் பாருங்க அந்த சார்ட்ல பாருங்க நம்ம பிரைஸ் பாருங்க அந்த 2ன்னு போட்டிருக்கும்ல பிரைஸ், அதுல பாருங்க பொருளோட விலை வந்து குறைஞ்சிருக்கு. அது 1ஆம் நம்பர் அந்த போட்டிருக்கும்ல அதை விட 2ஆம் நம்பர் எங்க இருக்குங்க, அந்த 1ஆம் நம்பரை விட 2ஆம் நம்பர் வந்து கீழே இருக்குது, 1ஐ விட 2 வந்து கீழே இருக்குது, பிரைஸ் வந்து கீழே இறங்கி இருக்குது. ஆனா இந்த ஆர்எஸ்ஐ சார்ட்ல அந்த ஆர்எஸ்ஐல பாத்தீங்கன்னா இந்த 2ன்னு போட்டிருக்கு பாருங்க, இது எங்க இருக்குங்க, 1ஐ விட இந்த 2 வந்து மேல இருக்கு. இப்ப புரிஞ்சுக்கலாம் நீங்க, அந்த பொருளோட விலையில பாருங்க 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர், அந்த 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பருக்கு கீழே இருக்கு. அந்த பொருளோட விலையோட சார்ட்ல 1க்கு கீழே 2 இருக்கு. இந்த ஆர்எஸ்ஐயோட சார்ட்ல அந்த பாத்தீங்கன்னா 1க்கு மேல 2 இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் டைவர்சன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னா மார்க்கெட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ரிகல்சன், இப்போ மார்க்கெட் கீழே இறங்கிட்டு வந்த மார்க்கெட் என்ன ஆகும்னா அடுத்து மேலே ஏற போகுதுன்னு அர்த்தம். இதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் டிசிஷன் எடுத்து நம்ம என்ட்ரி ஆகலாம். ஓகே மார்க்கெட் மேலே போக போகுதுண்டு, இதுக்கு பேர் தான் டைவர்சன் நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டாக அதே மாதிரி பாருங்க, அந்த டைவர்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கீழே இறங்கி வந்த மார்க்கெட்டு அந்த 1, 2க்கு அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பிரைஸ் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் டிசிஷன் எடுத்து இதுக்கு பேர் தான் டைவர்சன். கரெக்டா பார்த்துக்கோங்க. இப்ப அடுத்து பாருங்க, ஸோ இந்த மாதிரி இப்ப அடுத்து நம்ம இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப மேல இருக்கிற அந்த சார்ட் வந்து நம்ம பிரைஸை காமிக்கிறோம். இந்த கீழே இருக்கிறது பாருங்க, இந்த நம்ம ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்ல அந்த நம்ம பார்த்தோம்னா ஒரு கோடு போட்டிருக்கோம், ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். அந்த லைன்ல இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் நம்ம 1, 2, 3 நம்பர் போட்டிருக்கோம். அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து முதல்ல ஒரு இடத்த டச் பண்ணியிருக்கோம், திரும்ப அதே இடத்துல 2ஆம் நம்பர் அந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம், அந்த இடத்துல டச் பண்ணியிருக்கோம். ஸோ 3ஆம் நம்பர் அந்த இடத்துல வந்து டிசிஷன் அந்த இடத்துல வந்து டச் பண்ணியிருக்கோம். அந்த 3 இடத்துல டச் பண்ணதுல நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருப்போம், அந்த லைன் வந்து ஒரே லைனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மினிமம் வந்து 3 தடவை டச் பண்ணியிருக்கணும், 1, 2, 3 இந்த மாதிரி 3 தடவை டச் பண்ணியிருக்கணும். அந்த 3மே சேம் லைன் வரைஞ்சா சேமா ஒரு கோடா இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரு கோடு வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் லைன், இதுக்கு பேரு ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. இந்த ட்ரெண்ட் லைனை அதுக்கப்புறமேட்டு அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எப்ப கிராஸ் பண்ணி கீழே வருதோ அப்போ பாத்தீங்கன்னா அந்த பிரைஸோட வந்து கீழே ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம வந்து மார்க்கெட்ல எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது,
இதை எப்படி வச்சு பையன் செல் பண்ணுறதுன்ற விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல வந்து ஓவர் பார்ட் ஓவர் சோல்டு இதை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம வந்து பையன் செல் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து டைவர்சன் இதை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டோ பங்கோட விலை கூடும் குறைன்றதை நம்ம பார்த்தோம். மூணாவதாக வந்து ஒரு ட்ரெண்ட் லைன், இந்த ஆர்சியில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம். அதை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து பையன் செல் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரை எல்லாத்தையுமே நம்ம ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் நம்ம பயன்படுத்தி மார்க்கெட்டில் எப்பயுமே நம்ம என்ட்ரி எக்ஸிட் ஆகக்கூடாது. ஒரு காம்பினேஷன் இண்டிகேட்டர் இதே மாதிரி RSI மாதிரி இன்னும் சூப்பர் ட்ரெண்டு மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதை நம்பர் 1 2 இந்த மாதிரி 2 3 இண்டிகேட்டரை ஒரே டயத்தில் நம்ம பயன்படுத்தி அதில் நமக்கு 1 2 நமக்கு எப்போ வந்து ஃபேவராக ஒன்றா சேமாக நமக்கு வந்து என்ட்ரி கொடுக்குதோ அதை பயன்படுத்தி நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய வெற்றியோட சக்ஸஸ் வந்து நம்ம அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து இந்த மார்க்கெட்டை பற்றி இண்டிகேட்டரை பயன்படுத்தி நம்ம வந்து வீடியோ நம்ம சேனல் வாயிலாக நம்ம வந்து எல்லாரும் பயன்படும் வகையில் நம்ம வந்து வெளியிடுறதா நம்ம தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுட்டு வருகிறோம். வரக்கூடிய நாட்களையும் தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இது தேவைப்பட்ட இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் வந்து